அனைவருக்கும் வணக்கம். அன்பும் அன்பும் உடைத்தாழ இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பண்டைய நாகரிகத்துல 61 நாயன்மார்கள்ல ஒருத்தர் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. அவங்க சிவபெருமானை வழிபட்டு வராங்க. சிவபெருமானை வழிபட்டு வர சித்தர் எல்லாருக்கும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நீங்க சாப்பிட்டுதான் போனோம், நீங்க சாப்பிட்டுதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு போட்டு அவங்க அமுச்சு விடுவாங்க. அவர் சிவபெருமான் மேல பாக்குறாங்க. நீங்க நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே, இப்ப நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு நாடகம் பண்றேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள நினைச்சுங்க அவங்க கிட்ட இந்த பாத்திரம் சாப்பாடு எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் மனைவி காலையில எழுந்து பாக்குறாங்க, நெல்மணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நம்ம நெல்மணி விவசாயம் பண்ணா கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நெல்மணி விவசாயம் பண்றாங்க. அப்புறம் அப்பதான் சிவபெருமான் ஒரு சித்தரா உருமாறி வராங்க. எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த மனைவி கிட்ட அதுக்கு அவங்க சொல்றாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சோடனே சாப்பாடு இல்லைன்ட்டு இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே மழை அப்போ ஜோரா பெய்யுது. அப்போ விவசாயத்துல தண்ணியில மறைக்குது நெல் எல்லாம். அதுக்கு அவங்க மனைவியோட கணவன் அந்த நெல்மணி எல்லாம் எடுத்து ஒரு கூடையில வச்சு வரப்போ கொஞ்சம் கீழே வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க இதை வச்சு நீங்க எப்படிதான் சமைச்சு கொடுத்துடலாம், நம்மளுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சமைச்சு விறகு இல்லை அந்த நேரத்துல. அப்போ அவங்க வீட்டு மேல கூரையில கொஞ்சம் ஈரமாகாத விறகு வச்சிருந்தாங்க. அந்த விறகு எடுத்துட்டு அவங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. சமைச்சு எடுத்துட்டு வரப்ப அந்த தீயா மாறி அவங்க சிவபெருமானும் பார்வதியும் மாறி நீங்க ரொம்ப நல்லவங்களா பண்றீங்க, நல்லது பண்றீங்க, இப்ப நீங்க என் கூட வந்துருங்க, நீங்க பணத்தோட சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு சிவபெருமான் அவங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க.